அடிங்க ஏந்திரா என்னடா அண்ணனை எதிர்த்து பேசுறியா? மாவனை உங்க அடிக்கிற அடியில இனிமே இந்த குப்பத்துல எவனுமே அண்ணன் எதிர்த்து பேசக்கூடாதுடா. நம்ம ஒன்றையும் ரவுடிசம் பண்ணல, பிஸ்னஸ் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி வேலையை பாருடாண்ணா. அதை விட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கு. வேணா வெஸ்லி, அப்பாவி ஜனங்க வயிற்றுல அடிக்காத. நாங்கள் மழை வெயில்னு பார்க்காம கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தா நீ எங்ககிட்ட இருந்து வாங்கி அதை 2 மடங்கு வேலை போட்டு விற்கிறல்ல. ஏன் நம்ம ஊர் பிள்ளைங்கள ஒரு அளவுக்கு மேலே படி கூட மாட்டேன்னு கேட்பல. இதோ படிச்சா இவனை மாதிரி முளைச்சி வந்து நம்மளே கேள்வி கேட்பானுங்க. டேய் படிச்சா அவங்களாம் தலைக்கு மேலே 2 கொம்பு முளைச்சிருப்பாடா. அநியாயத்தை எதிர்த்து போராட கிளம்பிடுறீங்க. ஒன்றும் இல்லை சார், இங்கே ஒருத்தன் ஊர் சின்ன பசங்களுக்கு கஞ்சா வித்துட்டு இருந்தான். அவனை கையங்கலமாக பிடிச்சி வச்சிருக்கேன். சீக்கிரமாக வந்து கூட்டின்னு போங்க. என்னைக்காச்சும் நான் உன்னை திரும்பி பார்த்திருப்பேனா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்னை விட ஒரு நல்ல வேலையில ஒரு இடத்துல மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் எப்படி நீ திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வர? நீ உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை எவன்டா அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்க சொன்னது? எப்பா இப்போ நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் இல்லை. இத பாரு, நான் பண்ணது சரியோ தப்போ, ஆனா அவளை அந்த மாதிரி பண்ணாதான் என் பக்கமே வரமாட்டா. ஆனால் வறுமை தெரில மச்சான் உனக்கு. நான் எழுதி தரேன், அவள் அளவுக்கு உன்னை நேசிக்க இங்கே யாராலையும் முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன பண்றேன்றதுல தெளிவா இருக்கேன். நீ என்ன போட் வாங்கணும், வேலைக்கு போகிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும், அதானே? கொஞ்சமாச்சு யோசி மச்சான். உங்கள் அப்பா வாங்கின கடனையே கட்டுறது கஷ்டப்பட்டுன்னு இருக்க. இதில் நீ காசு சேர்த்து வச்சு போட் வாங்குறதுக்குள்ள நடக்கிறது பேசு. எதுக்குமா ராத்திரிலேருந்து சாப்பிடாம இருக்க? உன்னதாம்மா கேட்குறேன். எனக்கு தலை வலிக்குதுப்பா. கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா விடுறியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எதையாவது பண்ணு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு. உனக்கு மாத்திரை கழியாச்சுன்னு சொன்னல, இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ நான் கேட்டேனா எனக்கு மாத்திரை வேணும், மண்ணாங்கட்டி வேணும்னு? ஏய் எங்கடா போற? பாருண்ணா பாருண்ணா, காப்பாத்துங்கண்ணா. ஓடிட்டே இருக்கேன். எதுக்கு சார் இவனை துரத்துறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணாவ? டேய் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்ன அவசியம் இல்லை. காரணமே இல்லாம ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? குப்பத்தில் இருக்க பசங்களுக்கு கஞ்சா வித்துருக்கான், அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்றேன். போதுமா? நல்லா படிக்கிற பையன், அப்பெல்லாம் அது பண்ணிட மாட்டான் சார். அவன் கஞ்சா வித்ததை பாத்தீங்களா நீங்க? அவன் பேக்ல இருந்து 1/2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணிருக்கேன். கேளு அவனை. அப்ப அவன் இன்னும் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்றதுக்கும் சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க ஜனங்களுக்கு உண்மையா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க செய்யற வேலைக்காச்சும் உண்மையா இருங்க. நானும் பார்த்துட்டு இருக்கான், விட்ட ஓவரா பேசுறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. வாடா சார். வேணாம் சார். வாடான்னு சொல்றேன் சார் விடுங்க சார். இனிமேல் குறுக்க வந்த அவ்வளவுதான். சார் ஐயோ மாமா, மாமா. சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் மாமா, மாமா என்னாச்சு மாமா? ஏன் கீழே விழுந்து கிடக்குற? ஒண்ணும் இல்ல. முகம்லாம் வீங்கி இருக்கு, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. இங்க பாரு, நீ முதல்ல என் கூட வீட்டுக்கு வா. வீட்டுக்குலாம் நான் வரல. டேய் வாடா நம்ம போலாம். வாங்குறல வா. டேய் விடுன்னு சொல்றேன்ல. டேய் விடுடி. டேய் டயர். ஏய் மாமா எங்க போற? நில்லு. மாமா
ஏமாமா உன் கை காலெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்களா? உன்னை அடிச்சவனை திருப்பி 2 அடி வைக்க வேணாம். இன்னும் வலிக்குதா மாமா? என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் வைக்கப்பட்டுட்டு இருக்க? ஏய் கூப்பிட்டு போடா. ஏண்டா நீ என்ன அங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்து சும்மா நின்னுட்டு இருந்தியா? நீயாவது திருப்பி 2 சாத்து சாத்தி இருக்க வேணாம்? அதுக்குன்னு போலீஸ் கிட்ட என்ன அடி வாங்க சொல்றியா? கேள்வி கேட்ட பாரிக்கே என்ன நிலைமைன்னு பார்த்தல. ஹெச்சி இனிமே வெளிய போய் ஆம்பளை என்ன சொல்லிட்டு சுத்தாத. பார்த்தாலே தெரியும் போதே. ஏய் இப்ப எதுக்கு அவனை கத்திட்டு இருக்க நீனு? ஆமா உன் வெட்டி வீரப்பெல்லாம் எங்கிட்ட மட்டும் காட்டு. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வெச்சுக்கோ, போலீஸ்காரன் கூட பக்கமா 2 சாத்து சாத்திட்டு வந்திருப்பேன். நாய் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பாரி பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். வாடா வா. என்னடா இன்னும் சப்போர்ட் காலை காணமேன்னு பார்த்தேன். இந்த பார், சில இடத்துல அமைதியா போறதா சரி. அடிச்சா உடனே திருப்பி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நேரம் வரும்போது அடிக்கலாம். முதல்ல இங்கிருந்து கிளம்பு நீ. அதுக்குன்னு தேவையே இல்லாம அடி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லல்ல. உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? அப்ப நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல. ஆமா என்ன மட்டும் குறை சொல்லு. ஏ பாரி, ஏய் ஏ பாரி, வெளியே வாடா. என்ன வெஸ்லியன் உனக்கு கூட்டின்னு வர சொன்னாரு. நீ போ, நான் வரேன். ஏய் கையோட கூட்டின்னு வர சொன்னாரு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் வழியில் வராதுன்னு. போலீஸ்கிட்ட போய் சட்டம் பேசினீரியா? இல்லைண்ணா, தேவையில்லாம அவன் மேல பொய் கேஸ் போட பார்த்தாங்க. அதான். தபார் அவன் போடல, நான் தான் போட வச்சேன். என்ன பண்ண முடியும் உன்னால? என் தயவுலேயே வாழ்ந்துட்டு நான் போடுற சாப்பாடையும் சாப்பிட்டு இப்போ என்னையே எதிர்த்து கேள்வி கேட்குறியா? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? தப்புண்ணே, அந்த பையனோட வாழ்க்கையே பாதிக்கப்படுண்ணே. போட்டோம், எனக்கு என்ன? சம்பாதிக்கிற அதுப்புல ஆனால இப்போ அங்கே வேலை இல்லைன்னா கட்சியை என்கிட்ட தானே வந்து நிற்கணும். கோச்சிக்காத தம்பி, ஏதோ தெரியாமல் பேசிட்டாப்ல. நீங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. யோ பெருசே, அவனை கூட்டின்னு போய் அறிவுரை சொல்லி என்கிட்ட வந்து குரலை வஸ்தாத என்ன? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற தைரியத்தில் தானே இப்படி பண்ற? எவன்டா கேட்பான்? காலில் குப்பை தண்டை தானே அவனை தொத்திட்டு போனானுங்க. உன்னை தவிர வேற எவனும் பார்க்கலன்னு நினைக்கிறியா? யாரும் வந்து என்னை கேட்க மாட்டானுங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். புரிஞ்சுதா? அதையும் மீறி கேட்டா என்னண்ணா பண்ணுவ? சொல்லிக்கிட்டே இருக்கேன். மாமா மாமாவே அடிக்கிறியா? ஏய் ஏய் வெதுகடி. இப்படி வா. ஏன்டி இப்படி பண்ண? தம்பி தம்பி மன்னிச்சிரு தம்பி, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. கனி வா, மன்னிப்பு கேளு, வா மன்னிப்பு கேளு முதல்ல. என்ன எதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களே? இனிமே உங்களுக்கு என்கிட்ட வேலையே கிடையாது. ஓ பெருசே, உனக்கும் தான். என்னை மீறி எப்படி இந்த குப்பத்தில் பிழைக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். கிளம்பு. வா போலாம். ஏய் கதிரே, வாடா. என்ன பார்க்குறேன்? போடும். நான் ஒரு பொண்ணு மேல கை வச்சுட்டு போறா, பார்த்து சும்மா இருக்கிற. ஏய், பொம்பளை மேலே கை வைக்கிறதுலாம் வீரம் கிடையாதுடா. அது மட்டும் இல்லாமல் திருப்பி வச்சா 2 நாளில் வலி போயிடும். அவங்க என்னை ஏன்டா பகைச்சோன்னு வாழ்நாள் எல்லாம் நினைக்கணும். ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் விளையாண்டு இருக்கேன் பார்த்தா, இப்போ நீ பண்ண வேலைனால உன் வீட்டோட நிலைமை பார்த்தியா? இப்போ வேலையே இல்லாமல் அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிச்சியா? பிள்ளைங்கள ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படிதான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவ அப்படி பண்ணதுல என்ன தப்புன்றேன்? உங்களை மாதிரி ஒன்றும் சும்மா இல்லைல்ல. அவன் அவ்வளோ தெளிவா சொல்றான், நான் என்ன பண்ணாலும் இங்க கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு. அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? நீங்க தானே. நீங்களும் கேட்க மாட்டீங்க. எங்களை மாதிரி யாராச்சும் கேட்டாலும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி வேற. அவ பாட்டு நடிச்சிட்டு வந்துட்டா, நாளை பின்ன வெஸ்லி அவளை ஏதாவது பண்ணிட்டா? அவன் என் அத்தை பொண்ணு தானே, அவளை பார்த்து எனக்கு தெரியும். நீங்க வந்து கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. கிளம்புங்க. ஏய், என்னடி உங்க மாமா உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறான்? எச்சி வாய் மூடு. என்னவோ நடக்குது தெரியல.
மன்னிச்சிரு மாமா, தெரியாம பேசிட்டேன். டேய் ஆ டேவிட் கிட்ட வண்டி கேளு, வெளியே போகணும். மச்சான் அவன் ஏதோ கிட்னியை கேட்ட மாதிரி சீனை போடுவான்டா. உனக்கு வண்டி தானே வேணும், நான் ரெடி பண்ணி தரேன் வா. ஏய் நீ வரல வா போலாம். நான் அப்புறம் வரேன், நீ போ. என்னாச்சு அவளுக்கு? அவ்வளோ வைராக்கி இருந்தா சொந்தமா போட்டு வாங்கி கடலுக்கு போட. இப்போ நம்மளாலாம் போட் வாங்கிட்டு கடலுக்கு போக முடியாதுல்ல. இனிமே உங்களுக்கு என்கிட்ட வேலையே கிடையாது. என்ன மீறி எப்படி இந்த குப்பத்தில் பிழைக்கிறீங்கன்னு நான் அவன் என் அத்தை பொண்ணு தானே, அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும். இதுவே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இண்டிபெண்ட்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருந்தான்னு வை, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கூட அவள் குடும்பத்தை பார்த்துப்பா. எனக்காக இல்லைன்னாலும் என் மாமாக்காக நான் வேலைக்கு போறேன்.